ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஒரு பாசிப்பயிறு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 50 ml ஆயில் ஊற்றி மிளகு சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பூண்டு 10 பல், 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ஆனதுமே 10 வரமிளகா, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள். 1 டம்ளர் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 2 டம்ளர் தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரை கப்பு வந்து பாசிப்பயிறு வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பாசிப்பயிறு சாதத்தோடு நல்லா குழஞ்சி வரையில் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் சரியாக போயிடுச்சுடான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாயிடுச்சு. ஒரு 4 விசில் வந்து குக்கரில் வந்து மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பாசிப்பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலக்கி 2 ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து சர்வ் பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எக் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.